Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை சரிங்களா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஆசாரக்கோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே கவர் ஆகுதுன்னா 6th நியூ புக்கில் கவர் ஆகுது சரிங்களா. அந்த ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகுது. ஸோ இதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆசாரக்கோவையோட நூல் குறிப்பு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கயத்தூர். ஸோ என்னது, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது தான் பொருள் சரிங்களா. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. என்னது, இது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இப்போ பாட்டு பார்க்கலாமா. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஆசார வித்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, அதாவது நன்றி அறிதல்னா என்னதுன்னா பிறர் செய்து உதவியை நம்ம மறக்காமல் இருக்கணும், அதான் நன்றி அறிதல். பொறையுடைமைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல் தான் பொறையுடைமை சரிங்களா. இன்சொல்லோடுனா என்னது, இனிய சொற்களை பேசுதலுக்கு தான் இன்சொல்லோடு. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமைன்றதுனா என்னதுன்னா எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யாமல் இருக்கணும். கல்வியோடுனா கல்வி அறிவு பெறுதல் வேண்டும். ஒப்புரவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் சமமாக பேணுதலுக்கு பேர் தான் ஒப்புரவுன்னு பேர் சரிங்களா. ஒப்புரவு ஆற்ற அறிதல். அறிவுடைமைனா அறிவுடையவராக இருக்கணும். நல்லினத்தாரோடு நட்டல்னா நற்பண்பு உடையோரோடு நட்பு கொள்ள வேணும். ஸோ இந்த 8 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கங்களை விதைக்கும் விதைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. வித்துனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விதை. ஸோ இந்த 8ம் தான் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள்னு சொல்லி யார் பெருவாயின் முள்ளியார் சொல்கிறார் சரிங்களா. ஸோ 8 பாயிண்ட் தான் சரிங்களா. ஆசாரக்கோவையில் எத்தனை கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க, 8 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதோட ஆசிரியர் யார், பெருவாயின் முள்ளியார். ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அவர் எந்த ஊரில் பிறந்தார்னா கயத்தூரில் பிறந்தார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிறர் செய்த உதவியை மறவாமை என்னது, நன்றி அறிதல்னு சொல்லுவாங்க. எல்லோரையும் சமமாக பேணுதல் என்னது, ஒப்புரவு. நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஸோ ரொம்ப ஈஸியான லெசன் சரிங்களா. ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகுது, ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து புக் பேக் பாருங்கள். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும், பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது, இவை எட்டும். நன்றி அறிதலை எப்படி பிரிக்கலாம், நன்றி கூட்டல் அறிதல்னு பிரிக்கலாம். பொறையுடைமை எப்படி பிரிக்கலாம், பொறை கூட்டல் உடைமைன்னு பிரிக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசாரக்கோவை முடிஞ்சு. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி இருக்குது சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியை பற்றி பார்க்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னது, அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக் 8th ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ அந்த தகவலையும் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ அதுவும் இன்னும் கைநிலை மட்டும் பார்த்தோன்னா நமக்கு 17 கீழ்கணக்கு நூல்களே முடிஞ்சிடும். ஸோ முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPC அகாடமி.